மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்ம நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். ஜனநாயகன் திரைப்படம் எப்போ வெளியாகும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. விஜய் அதை பற்றி கோவமாக பேசியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி விஜய் அவர்கள் ஜனநாயகன் படத்திற்கு பிறகு ஒரு படம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு பிரேக்கிங் நியூஸ் வெளியாக இருக்குது. இந்த நியூஸுக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற சிச்சுவேஷனுக்கும் ஏதோ சம்பந்தம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டேட்டு இன்னும் 2-3 நாட்களில் ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட சர்டிஃபிகேட் கைக்கு வரப்போகுது. அதனால் டேட்டும் வெளியாக போகுது. யாருமே எதிர்பாராத ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஜனநாயகன் திரைப்படத்துக்குன்னு நியூஸும் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் விஜய் ஃபேன்ஸும் பரபரப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது சார்? இப்போ ஜனநாயகன் படத்துக்கு என்ன பிரச்சனை வந்தது, என்ன நடந்துட்டுங்கிறது எல்லாருமே அறிந்தது. பட் இதற்கு முன்பாக மக்கள் எம்ஜிஆர் அவர்களுக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தது. அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உலகம் ஸ்டு வாலிபன்னு சொல்லி அவருடைய தயாரிப்பில் டைரக்ஷனில் டபுள் ஆக்ஷன் நடித்த படம், மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்கிற படம். இவர் உலகம் ஸ்டு வாலிபனா அப்படின்லாம் அந்த அரசியல், ஏன்னா அரசியல் கட்சி கிட்டத்தட்ட வந்துட்டார் இல்லையா, அப்போது நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. இன்றைக்கு எப்படி விஜய்க்கு ஏகப்பட்ட பேர் பேசிகிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்களுக்கு பேசப்பட்ட சம்பவம் அன்றைக்கி இருந்தது. இவர் போய் உலக சுற்றுறாரா, இவர் வாலிபனா, அப்படி இப்படிலாம் நிறைய விஷயங்கள், பாடல் காட்சியெல்லாம் பண்ணும்போது பள்ளிக்கூடம் போகலாம்ன்ற மாதிரிலாம் ஒரு சாங் லிரிக் வரும். இந்த வயசில் பள்ளியிடம் போப்பாரா, அவன் நிறைய ட்ரோல் செய்யப்பட்ட விஷயங்கள் நிறைய ஏற்படுது. பட் அதுவே அந்த படத்துக்கு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆச்சு. இவ்வளோ விஷயங்கள் இந்த படத்தில் பேசுகிறாங்களே, ஏன் பள்ளிக்கூடத்தை எம்ஜிஆர் போடா, பாடல் தானே போகிறாருங்கிற அளவுக்குலாம் மக்கள் மத்தியில் பேசப்பட்டுச்சு. படம் எப்படி இருக்கு, அவர் இங்கே பண்ணினா நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும்ன்ற ஒரே காரணத்துக்காக அந்த படத்தினுடைய கதைக்களமே மாற்றி வெளிநாட்டில் போய் ஃபுல்லாக தயாரிக்கப்பட்ட படம். ஜப்பான் எக்ஸ்போ 70 பண்ணார், தாய்லாந்தில் பண்ணார், சிங்கப்பூர் மலேசியாவில் பண்ணார், 4 கண்ட்ரியில் போய் பண்ணப்பட்ட படம் அது. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக்கான ஒரு விஷயத்தை வேற சொல்லியிருப்பார் உங்களுக்கு. நீங்கள் அந்த படம் பாருங்கள் மெசேஜை. ஸோ இந்த பிரச்சனையில் வரும்போது எப்படி படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் பேசப்படுற சமயத்தில் அவர் பாருங்கள் என்ன தந்திரமாக பண்ணார் அப்படின்னா, படம் ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு பிரிண்ட்டு மலேசியாவிலே கிட்ட நிறைய பிரிண்ட் போடப்பட்டதாகவும், மும்பையில் நிறைய பிரிண்ட்ஸ் போடப்பட்டு எடுத்துகிட்டு தியேட்டர்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேட்டு கொடுக்கல, போஸ்டர் கிடையாது, அட்வான்ஸ் புக்கிங் கிடையாது, பேனர் கிடையாது. எப்போ தெரியல, எப்போ ஒருன்னு எல்லாம் எதிர்பார்ப்பு இருக்கும்போது திடீர்னு சைக்கிள் ரிக்ஷாலையும் மாட்டு வண்டியிலையும் சைக்கிள்லையும் கொண்டு போய் பிரிண்ட்டை போய் தமிழ்நாடு பூரா எல்லா தியேட்டர்லையும் சேர்த்த சம்பவங்கள் இருக்குது. திடீர்னு ஒரு ரிலீஸ் ஆகுது படம், யாருமே எதிர்பார்க்க, நிறைய பேர் மக்கள் கொண்டாடுறாங்க, படம் வேறு லெவல். இது வரைக்கும் பார்க்காத ஒரு எம்ஜிஆரை பார்க்குறாங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு, அசைக்கவே முடியல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கு விஜய் அவர்களுக்கு ஜனநாயகன் படத்திற்கு வந்திருக்கு. படம் வெளிவரல, நிறைய ப்ராப்ளம் என்ன நடந்ததுங்கிறது தெரியும். இந்த ட்ரெய்லர் ஒன்று விட்டதுனால மக்களுக்கு இந்த படத்தினுடைய கண்டென்ட் என்னங்கிறது புரிஞ்சு போச்சு. ஆகா, இந்த படம் வந்ததுன்னா விஜய் லெவல் வேறு மாதிரி அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டு எப்படியாவது பிரேக் பண்ணணும், படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது ஜனவரி 9ஆம் தேதிங்கிற அளவுக்கு அப்படியே கண்கொத்தி பாம்பாக பார்க்கப்பட்டு கடைசி கட்டத்தில் சென்சாரில் போய் படம் பிளாக் ஆகுது. திடீர்னு ரிவைசிங் போகிறேன்றாங்க, சம்பவங்கள் நிறைய நடக்குது, கேஸ் போடுறாங்க. வேறு வழியில் சரி ஓகே பாப்பா ரிவர்சிங் கமிட்டி ஓகேன்றாங்க, ரிவர்சிங் பார்த்துட்டாங்க. படம் வரலாங்கும் போது பார்த்தா தேர்தல் எதிர்ப்பாங்கன்றாங்க. தேர்தல் ஏப்ரல் 23 அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு மேலே எப்படி பார்ப்பது? அங்கங்கே ஸ்பீட் பிரேக் போட்டு படத்தை வெளிவர விடாமல் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கிட்டத்தட்ட படம் முடங்கி போய் கிடக்கும். எம்ஜிஆர் அவர்கள் அன்னை தந்திரமாக அந்த ஒரு விஷயத்தை பிரிண்ட்டை போட்டு எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு படம் ரிலீஸ் ஆனது பிறகு இங்கே பிரிண்ட் போட்ட விஷயங்கள் தவிர, இதே மாதிரி ஜனநாயகன் படத்தை எந்த ட்ரெய்லரும் டேட்டும் கொடுக்காமல் நீங்கள் சென்சாரில் போய் பண்ணிருந்தாங்கன்னா சர்வ படம் பார்க்கப்பட்டிருக்கும், சென்சாரிட்டி வந்திருக்கும், டக்குனு இவங்க பிளானிங்கில் போய் பண்ணியிருக்கலாம். அது இவர்கள் பண்ணலை. படத்துக்கு ப்ராப்ளம் வரும்னு தெரியும், விஜய் சொல்லிட்டாரு, கேவேண்டி சொல்லிட்டாரு தெரியும். ஆனால் இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் வருங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. அவர்கள் கொஞ்சம் யோசிச்சிருந்தாங்கன்னா திட்டமிட்டபடி ஜனவரி 9 படம் ரிலீஸ் ஆகிருக்கும். பட் அது பண்ணலை, யதார்த்தம் பார்த்துட்டாங்க. பட் இந்த அழுத்தம் தான் விஜய்க்கு கிட்டத்தட்ட நிறைய விஷயங்கள் ஏன் பேசலன்னு சொல்லப்படும்போது கூட தலைவா படத்துக்கு பேசி அந்த ப்ரொடியூசருக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை ஆச்சுங்கிறத அவர் தெரிஞ்சதுனால தான் கேவிஎனுக்கு வரக்கூடாதுன்ற ஒரே பறையில் அவர் குரல் கொடுக்காமே இருந்தார். கிட்டத்தட்ட ரிவைசிங் பார்த்ததுக்கு பிறகு அவர் எதுவும் கொடுக்கல. ஆனால் இன்னமும் சர்டிஃபிகேட் வரலேங்கும் போது தான் அவர் ரொம்ப எமோஷனலாகி எனக்கு அழுத்தம் கொடுக்கப்படுதுங்கிற ஒரு காரணத்தை வச்சு அவர் இப்போ என்ன பேசினார், ஜனநாயகன் படம் என்னையும் மக்களையும் கனெக்ட் பண்ணுற படம் அதுதான். ஸோ மக்கள்கிட்ட போய் சேர்த்தது சினிமாவினுடைய என்னுடைய படங்கள் மூலமாக தான் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் போது, இங்கே மக்களையும் என்னையும் பிரிக்கணும், இந்த ஒரு படம் வந்தால் என்னுடைய லெவல் வேறு, மக்களுக்கு சொல்ல போகிற மெசேஜ் வேறு. பட் இங்கே ஒரு குறிப்பிட்றேன், பகவத் கேசரி தான் அந்த படத்தை ரீமேக் பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க.
பட் அந்த கதை கனெக்ட் வேற, இங்கே கதை செகண்ட் ஆஃப் மாற்றப்பட்டது வேற. அங்கே எடுத்துறது மாதிரியே எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது படம் ஈஸியாக ரிலீஸ் ஆகிட்டு போயிருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை, அரசியல் நிலவரத்தெல்லாம் வச்சு கதையை மாற்றப்பட்டு, காட்சி அமைப்புகள் மாற்றப்பட்டு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதன் மூலமாக அதை பார்த்து தான் இந்த படத்தை வெளிவிடக்கூடாது, இந்த சமயத்தில் தான் பிரேக் பண்ணதான முக்கியமான காரணம். அது எந்த காட்சிகளில் கை வைக்கப்பட்டிருக்கு சார்? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சாதாரணமாக பாலகிருஷ்ணன் வந்து அரசியல்கிட்ட பேசுறது மாதிரியான காட்சி அமைப்புகள் அப்படி மேலோட்டமாக போயிடும். பட் இங்கே இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத நாம் வந்தால் மக்களுக்கு என்ன செய்யலாம், மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அதாவது ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் அது மாறுது. அது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கே மாற்றிட்டாங்க. எஸ், டோட்டலாக மாற்றிருக்காங்க. எண்டும் இதில் மாறி இருக்கு, கொஞ்சம் கிளைமேக்ஸும் மாற்றிருக்காங்க, டோட்டலாக மாற்றிருக்காங்க. அதில் தானே இங்கே இந்த சிக்கலை உருவாச்சிப்பேன். ஸோ இப்போ நம்ம வந்தால் மக்களுக்கு இப்படி வாக்குறுதியில் கொடுத்து நீங்கள் நடக்கிறது என்ன, சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று அப்படின்னு கணத்துல இவருடைய இந்த டைலாக்லாம் டெல்லி சீன் போகும்போது தான் இதில் வந்து பஞ்ச் டைலாக்ன்ற வகையில் பிரகாஷ்ராஜ் பேசுகிற டைலாக்கே தெரியும் உங்களுக்கு அதை. ஸோ இப்படிலாம் அப்புறம் வில்லன் பேசுகிற டைலாக் இப்படி வந்து எல்லாம் மாறி மாறி போகும்போது இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்த்தா விஜய் ஊருக்கே போகணும், ஒரு படம் பட்டி தொட்டி பூரா பேசும் அப்படிங்கிறனால தான் டோட்டலாக இதை பிளாக் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் அவர் இன்னைக்கு பொங்கி எழுந்தது. ஏன்னா இந்த படங்கள் மூலமாக தான் மக்கள் என்னை உயர்த்தி வச்சுருக்காங்க. இந்த படத்தின் மூலமாக கருத்துக்கள் சொல்ல வர எனக்கும் மக்கள் உள்ள கனெக்ஷனே இது தான், சினிமா தான். இப்போ அதையே பிரிக்க பார்க்குறாங்கன்ற அந்த எமோஷனில் தான் கடைசியாக இப்போ பேசப்பட்ட விஷயம் நம்ம பார்க்க முடிஞ்சது. கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரிக்கப்பட்ட ஒரு படம் இது, சாதாரண கிடையாது. 5 மாதமாக 4 கோடின்னா எவ்வளோ ஆச்சு, வட்டி நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள். கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு 220 கோடி, அதுலேயே கொஞ்சம் சம்பளம் வாங்கலை வச்சுருக்கார். பட் இங்கே டைரக்டருக்கு 25 கோடி, பாபி தேலுக்கு ஒரு 15, அண்ட் பூஜா கிட்டக்கு ஒரு 2, மமிதாவுக்கு 50, போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸு, சிஜி ஒர்க்கு, விஎஃப்எக்ஸில் ஒரு கிட்டத்தட்ட 5-6 கோடி ரூபா, செட்டுக்கு ஒரு 12-13 கோடி ரூபா, டெக்னீஷியன் இவ்வளோ சம்பளம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 300 கோடி ரூபாய்க்கு மேலே ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன் பேமெண்ட்டு. ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் எக்ஸ்பென்சஸோட சேர்த்துனா ஒரு 400 கோடி ரூபாய்க்கு செலவு எடுக்கப்பட்ட ஒரு 150 நாட்கள் ஷூட் பண்ணப்பட்ட ஒரு படம். ஸோ இன்ச்சு பை இன்ச்சாக இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்க்கணுங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடையே பார்த்து செதுக்கியிருக்கார் விஜய். வினோத்தும் மக்களுக்கு என்ன ரசனை இருக்குது, என்ன மூலமாக விஜய் கொண்டே சேர்க்கணுங்கிற அளவுக்கு வினோத்துடைய டைரக்ஷன் இருக்குது. டோட்டலாக படம் பார்த்தவர் எல்லா பேருமே இந்த படம் சரியான நேரத்துக்கு வந்திருந்தால் வேறு லெவல் அப்படின்னு தான் பேசப்பட்டு இருக்காங்க. இன்னமும் நம்ம தமிழ் தெரிஞ்ச நடிகர்களே இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை முக்கியமானவர்களை போட்டு காமிக்கப்பட்டிருக்கு இந்த படம். ஸோ இது மூலமாக சென்சார்ஸ் இன்னும் வரலேங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு தான் விஜய் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இப்போ பேசப்பட்ட ஒரு விஷயம். சர்டிஃபிகேட்டு எனி டைம் இப்போ கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. தேர்தல்களை பார்க்குறதுக்கு இனி வாய்ப்பு இல்லை. 23 எலெக்ஷனு, நீங்கள் 23 எலெக்ஷன் முடிஞ்சோடனே 24 சர்டிஃபிகேட் கை கண்டிப்பாக வந்துடும், மாற்று கருத்தே இல்லை. வந்துட்டால் இந்த மாதம் படம் ரிலீஸ் ஆன வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற ஒரு தகவல் பேசப்பட்டுருக்கு. இன்னொரு பக்கம் ஒரு தகவல் பேசுகிறது என்னென்னா, இது மேபி இந்த எலெக்ஷன் முடிஞ்ச ரிசல்ட்டுக்கு பிறகு சர்டிஃபிகேட் வர்றது மாதிரியும், கிட்டத்தட்ட ஒரு ஃபெஸ்டிவல், இந்த பக்ரீத் ஃபெஸ்டிவலில் படம் வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு கண்ணோட்டம் இருக்குது. ஆனால் எப்போ டேட்டு அப்படிங்கிறத வந்து விஜயும் கேவியும் மட்டுமே இறுதிக்கட்டமாக ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்காங்க. ரிசல்ட்டுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தும். அதுதான். அதற்கு பிறகு நீங்கள் வந்து மே மாதம் 2nd 3rd வீக்கெலாம் போனீங்கன்னா அது எப்படி இருக்குங்கிறது தெரியல. ஆனால் அந்த நாட்கள் தள்ள வேண்டாங்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்கள் பதிவு பண்ண விரும்புகிறேன் சார். விஜய் என்ன சொன்னார் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்படம் தான் என்னுடைய கடைசி திரைப்படம் சொல்லிட்டு அதோடைய ஆடியோ லான்ச்சை வந்து மலேசியாவில் வச்சுருந்தாங்க. தன் கூட ஒர்க் பண்ண எல்லா இயக்குநர்களும் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஆனால் இப்போது விஜய் அவர்கள் இன்னொரு திரைப்படம் பண்ணி கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறது சொல்லப்படுது. அதுக்கு காரணம் வந்து வட்டி விகிதம் அதிகமாகிருச்சு. இந்த படத்துடைய வட்டி 400 கோடி ரூபாய்க்கு ஒரு மாதம் வட்டி போட்டிங்கனாலே கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகுது. ஒரு ஃபுல் படமே எடுக்கலாம், 2-3 திரைப்படங்கள் எடுக்கிற அளவுக்கு வட்டி அதிகமாகிருச்சு. ஸோ அதுக்காக இன்னொரு படம் பண்ணுறாருன்றாரு. இது எப்படி தான் அது எடுத்துக்க? இல்லை, கிட்டத்தட்ட கேவினுக்கு வந்து ஆல்ரெடி முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. என்னோட கடைசி படம் கிட்டத்தட்ட எதிர்ப்புகள் நிறைய வரும், ஒருவேளை இதில் ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் வந்ததுன்னா நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய பண்ணித்தரேங்கிற அளவுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்தி இருக்குது. அதன் மூலமாக தான் அடுத்த படம் வந்து கேவிஎனுக்கு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு தகவல் வருது. இதுதான் நிஜம். வேறு மாதிரி பேசுகிறதுக்கான சோர்சஸ்லாம் இதில் இல்லை. ஃபஸ்ட்டாவது புரிஞ்சுக்கணும் அதை. ஏன்னால் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் வந்து 400 ரூபா வட்டிக்கு வாங்கி தான் படம் பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து பிஸ்னஸ் படிச்சிருக்காங்க. பிஸ்னஸ் வாங்கினவர்களுக்கு வந்து நிறைய வட்டியில் எக்ஸ்ட்ரா போகுது. அவர்கள் கேள்வி கேட்குறாங்க. ஓடிடி கூட அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி புது அக்ரிமெண்ட் போடுறாங்க. வெளிநாட்டு உரிமை வாங்கினவர்கள் எல்லாருமே அவங்க வட்டி வாங்கியிருக்காங்க, இவர்கள் வட்டி வாங்கியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக இந்த 5 மாதம் வரும்போது வந்து இது எல்லாமே விஜயினுடைய பார்வைக்கு வந்தது. அதன் நோக்கமாக தான் ஒரு படம் கண்டிப்பாக இதனுடைய பாதிப்புகள் நிறைய வந்தால் பண்ணலாங்கிற நோக்கத்தில் தான் இருக்கார். அது ஒன்றும் மாறுறதில்ல. பண்ணுறதுல என்ன சார் ஒன்றும் தவறு கிடையாது. பாந்தில் டிப்டி சிஎம் பவன் சார்லாம் பண்ணலையா உங்களுக்கு? டிப்டி சிஎம் இருந்துகிட்டே படங்கள் வரிசையாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அல்ல இது வேற அது வேற. நீங்கள் அரசியலுக்குள்ளே முழுமையாக போனால் அதுக்கு கலைத்துறையை ஒன்றுன்ற அவசியம் இல்லை. நேரம் இருந்தால் நீங்கள் பண்ணலாம் இல்லையா? நம்ம அப்படி தான் பார்க்கணும் அதை. அதில் நெக்ஸ்ட்டு ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது எப்படின்னா இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் ஜனநாயகனுக்கு மாறுமேயானால் கண்டிப்பாக அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்துக்காக விஜய் பண்ணுறதா சொல்லியிருக்கார். அதுதான். பட் கண்டிப்பாக ஒரு படம் பண்ணுவார். விஜய் 70 ஒன்று வரும். பட் இந்த படம் ரிலீஸ்க்கு பிறகு எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக அது மாறுது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நம்ம பேசலாம் அடுத்த வீடியோவில் தான். ஓகே சார். இப்போ விஜய் அடுத்த திரைப்படம் நடிக்க வர்றாரு அப்படிங்கிறப்போ அரசியலுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஒருவேளை அந்த திரைப்படத்தால் வர்றதுனால விஜய் அரசியலை விட்டு வர்றாரு அப்படி எடுத்துக்கிறதா, இல்லை அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை நம்ம நினச்சிக்கிறதா? இல்லைங்க, இப்போது நான் இது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து முதலமைச்சரானதுக்கு பிறகு வந்து 2 படங்கள் முன்னாடி கமிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அவர் அரசியல் இருக்கும்போது 72 கட்சி அமைச்சர் 77 வரைக்குமே படம் பண்ணிட்டு இருந்தார். நீங்கள் நிறைய படங்கள் பண்ணார். அதில் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் படம் உங்களுக்கு. அப்போது இந்த அவசர போலீஸ் 100ன்னு ஒரு படம் பண்ணார். இன்னொரு கதை எழுதப்பட்ட ஒரு கதை இருக்குது, அன்புள்ள எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு கதை எழுதப்பட்டு அதில் ஒரு கேமியோ ரோல், இப்போ கேமியோங்கிறோம், அப்போ கெஸ்ட் ரோல்னு சொல்லுவாங்க. அப்படி பண்ணலாங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அவசர போலீஸ் பாதி முடிச்சுட்டு பண்ணாதனால அவர் முதலமைச்சருக்கு பிறகு வந்து பாக்கியராஜை கூட எடுக்கப்பட்ட ஒரு படமாக இருந்தது. அவர் டைரக்ஷனில் அப்புறம் பண்ணாங்க. ஸோ இந்த பாக்கியராஜ் மூலம் அவசர போலீஸ் 100 வந்து படம் ரிலீஸ் ஆச்சு. அன்புள்ள எம்ஜிஆர் அப்படிங்கிற ஒரு கதை எழுதப்பட்டிருக்கும் போது அவர் முதலமைச்சரால் பண்ண முடியல. ஆனால் இங்கே விஜய் அவர்கள் வந்து கலைத்துறைக்கு வர்றது வந்து வளர்த்து விட்டது. நீங்கள் அரசியலில் போனதால படம் பண்ணக்கூடாதுங்கிற தாட்ஸ்லாம் யாருக்குமே கிடையாது. யாரும் வந்து நீங்கள் பண்ண வேணான்னு சொல்லவும் மாட்டாங்க. நீங்கள் விஜய் வாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. உங்கள் இடம் காலியாகுது, பிஸ்னஸ் இருக்குது உங்களுக்கு, உங்களை நம்பி தயாரிப்பாளர் இருக்காங்க, நீங்கள் போகாதீங்கன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அப்பா நீங்கள் முதல் போங்கப்பான்னு யாரும் சொல்ல கிடையாது. பட் அவர் சொல்லியிருக்காரு, என்னுடைய இறுதி படம் சொல்லியிருக்காரு, கரெக்ட், அதான். பட் சூழ்நிலைகள் இந்த மாதிரி ஜனநாயக படத்துக்கு நிறைய ப்ராப்ளம் வருங்கும்போது அதை ஈக்குவல் பண்ணுறதான புத்திசாலித்தனம், அதான ஒரு நன்றி கடன் மாதிரி தானே அது உங்களுக்கு அதை. ஸோ அதற்காக அவர் வந்து பண்ணே தவிர இதனால் கலைத்துறையில் அரசியல் போனாலும் பண்ணக்கூடாது, இல்லை சினிமாவில் அரசியல் போகக்கூடாது அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் இந்த கேள்விக்கு இடமே இங்கே இல்லை. ஒரு படம் பண்ணுறாரு சார், இதோட அவருடைய அரசியல் பயணம் இருக்குது, அது விட்டு போகாது. மக்கள் சந்திப்புகள் இருக்குது, படங்கள் பண்ணால் கூட தொடர்ந்து அவருடைய அந்த பயணம் இருக்குது, அது மாற்றுக்கிறது இல்லை. கலைத்துறை ஒரு கண்ணு, அரசியல் ஒரு இன்னொரு கண்ணு இருக்குது. 2 கண்கள். இதில் ஒரு கண்ணு எப்படின்றது கேட்டீங்கன்னா என்ன பதில் சொல்ல முடியும்? அதில் அவருடைய பயணம் போய்கிட்டுருக்கு, மக்கள் நம்பி இறங்கிட்டார். அதனால் அடுத்த படம் ஒன்று பண்ணுறார், தொடர்ந்து பண்ணுவார் என்னங்கிறத அது இறுதி கட்ட முடியும், அதுக்கு அடுத்து தான் நமக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் பேச முடியும். அதாவது ஜனநாயகன் படத்தோடு விட்டுருந்தா அந்த ஒரு படத்தோட போயிருக்கும். எஸ், அதை தடுக்க போய் இன்னொன்று படம் வந்து வாலின்ற உள்ளே இருக்கிறது மாதிரி. அதான் சொன்னேன் இல்லையா, மக்களுடைய கனெக்ஷனே எனக்கு இந்த படங்கள் தான். இதோட விட்டதோட அது வந்துட்டு அப்படி போயிருந்திருக்கும். ஜனநாயகன் படத்தை பற்றி பெரிய அளவு இருந்திருக்காதுன்னா இந்த படத்து மேலே எதிர்ப்பாளர் உருவாக்குறதே அரசியல்வாதிகள் தான். பிளாக் பண்ணும்போது அடுத்த படம் நீ பண்ணு, நீ உள்ளவான்னு கூப்பிட்றது அவர்கள் தான். விட்டுருந்தா அவங்களுக்கு ப்ரொடியூசர் லாபத்தை பார்த்துட்டு அவர் போயிட்டு அரசியல் போயிருப்பா, அடுத்த படம் பண்ணியிருக்க மாட்டார் இல்லையா. ஆனால் அந்த மக்களுடைய கனெக்டிவிட்டி ஒன்று இருக்கு இல்லையா, அது விட்டு போகாது எப்போவுமே. அவருடைய இவருடைய அன்பு விட்டு போகாது. ஸோ மீண்டும் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணமும் இவர்கள் தான். இது இல்லாமல் இருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனால் ஒரு படம் பண்ணுறார். இது நீங்கள் சொல்கிறா பார்த்தா விஜய் ரசிகர்கள் கொண்டாட தான் ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக அவங்க தான். ஏங்க இப்போ தான் நான் சொன்னேன், எல்லா பேரும் நீங்கள் போகுதுன்னு சொல்கிறாங்க, ரசிகர்கள் நீங்கள் படம் பண்ணிகிட்டே இருங்கன்னா தலைவா அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதை. அதனால் அவருக்கு இருக்கிற வேல்யூ வேறு தான் உங்களுக்கு. அதை அந்த இடத்த விட்டுட்டு தான் போகிறேன். பிஸ்னஸ் வேல்யூ இருக்குது. எஸ், ஏகப்பட்டது இருக்குது உங்களுக்கு. அதை அதில் ஸ்பேஸ் இன்னமும் இருக்குது. பட் இதற்கு பிறகு என்ன முடியுங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் நிறைய தகவல் வருது, நம்ம பேசுவோம் டீட்டெயிலாக. ஓகே சார், இது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி டாப்பிக்காக போயிடுச்சு. ஆக்சுவலாக விஜய் படம் எப்போ வரும்னு ஆரம்பித்து கடைசியில் அடுத்த படமும் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி போய் முடிஞ்சிருச்சு. ஜிகர்தண்டா 2 படத்தில் கூட சில காட்சிகள் நீங்கள் சொன்னதெல்லாம் சிங்க் ஆச்சு. அதில் ஒருத்தருடைய ஒரு ஹீரோவுடைய படத்தை வந்து வெளியிட விடாமல் தடுக்கிற மாதிரியான பிரச்சனைகள்லாம் பண்ணுறது, தேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடாதுன்ற
அதான் கார்த்திக் சுப்ராஜ் அதில் சொன்னாரோ ரெஃபரன்ஸா? சீன் அமைக்கப்பட்டிருக்கு அதில், உங்களுக்கு அது படம் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, ஓகே ஓகே. சில சில சம்பவங்கள் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதால நிஜத்தில் நடக்கிற மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சார். அது அதுதான் ரெஃபரன்ஸாக ஜிகர்தண்டால கார்த்திக் சுப்ராஜ் வச்சிருக்காரு போல அந்த இருக்கு. ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக வைப்பாங்க. இப்போ விஜய் ரசிகர்கள்கிட்ட விட்டுறலாம். இப்போ விஜய் இன்னொரு படம் பண்ணால் ஓகேவா, இல்லை வந்து அரசியலுக்குள்ளே இருக்கட்டும் இன்னொரு படம் வேணான்றதை நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் அவரோட கருத்துக்கள் கண்டிப்பாக பதிவு பண்ணட்டும். இது விஜய் பார்ப்பார்ல, அவர் முடிவு பண்ணட்டும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மீண்டும் ஜனநாயகன் குறித்து அடுத்த அப்டேட்டு தேதியோட மீட் பண்ணலாம் சார். கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி சார்.